மக்களே, மறந்துடாதீங்க, பேரு சேர்ந்து ஜம்தம் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். எத்தனை பிரியாணி? 5 பிரியாணி. டைம் பாருங்க 1:30. இப்போ டோக்கன் வாங்கியாச்சு. எத்தனை பிரியாணி? 5 பிரியாணி. 5 பிரியாணி. ஆமா, 5 பிரியாணி வாங்குறோம். ஆக்சுவலி நம்ம 6 பேர் வந்திருக்கோம். ஆமாமா, நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்றேன். என் பசங்களை வந்து சாப்பிடும்போது இன்ட்ரோ பண்றோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தரா பண்றோம். எல்லாருமே வந்து அதுல ஒரு ஹீரோ இருக்காரு, எடிட்டர் இருக்காரு, எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். பாப்போம் வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம 5 பிரியாணி வாங்கியாச்சு. இது நம்ம வந்த வருங்கால ஹீரோ அவரு, ஓகேங்களா? கௌதம் சக்கரவர்த்தி. அவர் வந்து லோக்கோ. இதான் நம்ம டீம். லோக்கின் பீப்புள் ஆகிற நீங்க, ஓகேவா? இப்போ வந்து இது எதுக்குன்னா எங்க தாத்தா வந்து ஸ்வீட்டோட தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. அதுக்காக ஒரு சாம்பிளுக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். இவ்வளவு கிரௌடான ஒரு கூட்டத்துல நாங்களும் ஒரு இடம் உட்காந்துருக்கோம். எங்க உட்காந்துருக்கோம் தெரியுமா? அப்படியே காமி தம்பி, கொஞ்சம் ரோட்டோரமா உட்காந்துருக்காங்க. ரோட்டோரமா எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னு தெரியுமா? எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டியே நாங்க வந்து இப்படி ரோட்ல உட்காந்துருக்கோம். அதனால தயவு மனசு வச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷன், லைக், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது 150 ரூபா அந்த பிரியாணி. அண்டு நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அது பக்கம் அங்க போக்கஸ். இவரா வருங்கால ஹீரோங்க, மறந்துடாதீங்க. ஹரிஷ் கல்யாண் மாதிரியே இருப்பான். பாருங்க, அழகா இருக்கானா? லோக்கி இருக்காப்ல, நம்ம தம்பி நம்ம தம்பி இருக்காப்ல. எல்லாரும் உட்காந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட போறோம். எல்லாரும் இருக்கோம். எடிட்டர் கேமராமேன் அங்க இருக்காப்ல. நல்லா இருக்கு பிரியாணி. திவ்வுக்கு வந்து இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. ஆமா, கண்டிப்பா. இந்த குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, அதிகமாவும் இருக்கு. ஆமா, ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. லெக் பீஸ் பிளஸ் வந்து ஒரு எக்கு, ஆனியனு, ஒரு பீஸுக்கு 2 பீஸாவே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இது கொஞ்சம் ஒரு 2 மணிக்கு இந்த மாதிரி பிரியாணி முக்கியமா சொன்னோம்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி ஜாமுன்னு. என் தலைவன் ஒரு கவிதை சொல்லணுமா, அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. நான் என்னடா சொல்ல போறான்? சூப்பர் ஆபா, சூப்பர். அவன் பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துல ஏதோ வளர்றான். என்னடா இவன் பிரியாணி இப்படி தின்னு போடுறானு, இவனுக்கு எங்க இருந்தது? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாரு தெரியுமா? எங்க கேமராமேன், எடிட்டர். நாங்க இந்த நிலைமைக்கு வந்து ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப நிறைய சாப்பிட முடியல. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 I will give 7.5. ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 7.5. 8 கொடுக்கலாம். அப்படியே டேய், எங்கடா போறீங்க? இதெல்லாம் யாரா எடுப்பா? தம்பி எடுத்துட்டு வா. அங்க போட்டு வா. இங்க பாருங்க மக்களே, இதுதான் பசங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? நம்ம வெளியே உட்காந்து இந்த மாதிரி ரோட்ல சாப்பிட்டுட்டு போறோம். இந்த மாதிரி போட்டுட்டு போனா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ். அதனால பொறுப்பா எல்லாத்தையும் இடையில இருக்க கௌசிக் சரியா? 2 மணி அதே மாதிரி 2 கூட்டத்தை பாருங்க. அந்த கியூ தான் இது வரைக்குமே இருக்கு. அதனால செம்ம டிமாண்ட் இருக்கு இந்த பிரியாணிக்கு. கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு எல்லாம் நின்றுட்டு சாப்பிடுற மாதிரி எல்லாம் போதுங்க. நமக்கு நல்ல நேரம். நம்ம கேமரா வந்து கண்ணாடியே போயிட்டு இடம் பிடிச்சிட்டாரு. அவன் விட்டா பேசிட்டே இருப்பான். போதும். அதனால இன்னொரு வீடியோல நம்ம இன்னும் பயங்கரமா சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.